வெட்டுறான். ஆனால் நான் அமைதியா இருக்கிறேன். இயேசு என்ற நாமத்திற்காக. இதுதான் நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளைகள். இதுதான் இயேசு பிள்ளைகள். இயேசுவுடைய பிள்ளைகள் செய்யற வேலை. பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு ரத்தம். ஆமென். கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, ஒதுக்கி ஒத. இது இயேசுவுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் அல்ல. மணிப்பூர் ஜனங்களுக்கு சாட்சியா ஆமென் இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்திட்டு தெரியும் பாருங்க. ஏன்டா கையை வச்சுட்டு ஆமென் எல்லாம் அழகா போறாங்க. கை வச்சாலும் அழகா போறாங்க. என்னை தொழுகிறவன் கண்மணியை தொழுகிறான். அவருடைய பிள்ளையை தொட்டா வச்சுங்க அவரை கண்ணை குத்தி இருக்கிறார். அது ஆனால் பாருங்க இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? எலெக்ஷன்ல என்ன வரப்போகுதுன்னு கன்ஃபார்மா தெரியும். ஆமென். நீங்க பாருங்க எவன் பிரச்சனை பண்ணானா அவன் தலைவன்ல இருந்து கொண்டு கத்த ஆமென் வேரோட எடுத்து போறான். ஆமென். இயேசு தேவனே பைபிள் சொல்றாங்க அமைதியா போறானே வர்றானே. அவனுடைய சேனையின் கர்த்தர் அவருடைய பேரே. ஆமென். யுத்த வீரர். ஆமென். பயங்கர பராக்கிரமசாலி நாங்கள் ஆராதிக்கிறது. எங்களை தப்புவிக்கிற தேவன் இயேசு. அவருடைய பேரே உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஆமென். உயிரோடு இருக்கிறவர். அவர் கமான்கிற தேவன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமென். பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. காட்டு வருவது ஒரு காட்டு. இந்திய தேசத்தை காட்டுவார். இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு காட்டுவார். எழுதி வச்சுக்கீங்க. நியூஸ்ல நீங்க பாப்பீங்க. இந்த வார்த்தை காட்டுவார் என்னன்னு. ஆமென். சொல்றாரு பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். கை வச்சு விட்டுவாரா? மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறாரா? இப்ப கடவுள் எங்க இருக்கான்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன சொல்லுது? என்ன ரேப் பண்ண சொல்லுதா உன் கடவுள்? அப்படியே நம்ம நடு ரோட்ல கூட்டிட்டு வர சொல்லுதா? என்ன கேரக்டர்? தகப்பன் எப்படி அப்படிதான் புள்ள? என்ன என்ன எந்த கடவுள் இப்படி செய்ய சொல்லி? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பெருமை. ஏன் சாமி பெருசு? ஏன் ஊர் பெருசு? ஏன் ஆள் பலம் பெருசு? ஏன் என்னுடைய பணபலம் பெருசு? பெருமை. ஏன் ஆட்சி நடக்குது இப்ப? பெருமை. பெருமைக்கு ஒப்பர் பெருமை. ஆமென். சொல்ற பாருங்க. ஆமென். நானே நல்ல நல்ல மேய்ப்பன். ஆமென். நல்ல மேய்ப்பன். அவன் நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஆமென் தன் ஜீவனை கொடுக்கிறான். இதுதான் கடவுள். இப்படிதான் இருப்பார் கடவுள். ஆமென். அந்த கடவுள் இப்படிதான் இருப்பார். இப்படிதான் ஜனங்களை நடத்துவார். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிற ஆமென் அந்த கடவுள் அப்படிதான் ஜனங்களை நடத்துவார். ஆமென். வறுமை இல்லாத, பசி இல்லாத, ஆமென் மன உளைச்சல் இல்லாத, வேதனை இல்லாத. ஆமென். அதனாலதான் எல்லாரும் வந்து அந்த பாரத்தை என் மேல இறக்கி வைங்கன்னு இயேசு சொல்றாரு. மலை போல் இருக்கிற துன்பம் பனி போல மாறுகிறார். நீ பார்க்கிறது பிரச்சனை மழை மாதிரி இருக்கலாம். அப்படியே உருகி தண்ணி மாதிரி போய் தண்ணி அப்படியே காணாம போயிருக்கிறார். அவ்வளவு பெரிய மழை காணாமாக்கிறார். உன் பிரச்சனை காணாமாக்கிறது தான் கரெக்டா பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா உலகத்தோட அப்பாவெல்லாம் என்ன சொல்வாரு? அவர் உயிரோடு இருக்கிறவனுக்கு நம்ம சோறு போடுவார், துணிமணி எடுத்து வைப்பார், படிக்க வைப்பார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் வேணும், நம்மளுக்கு ஒரு மனைவி வேணும், நம்மளுக்கு ஒரு பிள்ளைகள் வேணும், நம்மளுக்கு ஒரு குடும்பம் வேணும். இதெல்லாம் செய்வது யாரு? அவர் விட்டுட்டு போனோட யார் செய்தா? வானத்தையும் பூமியும் படைக்க செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எங்க அப்பா போயிட்டாரு, இந்த ஊழியத்தை நடத்துவேன், இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செய்வேன். ஆமென். ஆசை இவ்வளவு இருந்தா போதுமா அப்படின்னு வாயில சொன்னாரு. இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு நடத்துறது என்னுடைய அப்பா ஏசப்பா நடத்திட்டு இருக்காரு. 1,20,000 கீபோர்டு கொடுத்துருக்காரு. எங்க அப்பா வந்தா கூட கேட்பாரு. ஆமென். எதுக்கு லட்சம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியாது இல்ல என் ஏசப்பா அவனுடைய அருமை என்ன, அவருடைய அருமை என்ன. இன்னைக்கு உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கணும் நம்ம. ஆமென். இன்னைக்கு ஜீவித்து நடந்து கொண்டிருக்கிறோமே. ஆமென். இவ்வளவு பிரச்சனைகள் தப்பி வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நம்ம சொத்தையே எழுதியிருக்கிறோம். அதான் சொல்றது. ஆடுகளுக்காக தன் ஜீவனை
கொடுக்கிறார். உயிரே கொடுத்து போயிட்டார். இதுக்கு மேல ஒரு கடவுள் மனுஷனுக்கு வேற எதையுமே செய்ய மாட்டார். ஆமென். அதனால தான் உங்களை வெச்சு கொண்டு இருக்கிறார். ஹalleluya. உங்களை செலக்ட் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். அப்ப நீங்க செலக்டட் பர்சன். ஆமென். நீங்க எல்லாரும் செலக்ஷன் வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு பணியில ஒரு டியூட்டில எடுக்கிறதுக்கு செலக்ஷன் வைப்பாங்க. போலீஸ் டியூட்டில எடுக்கணும்னா இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், ஆமென், இவ்வளவு திலகாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ஷன் எடுப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்யாரு? ஒண்ணுமே இல்லை. செலக்ஷன் பண்றது கூட லாக்கி தான். ஆமென். செலக்ஷன் கூட்டத்துல கூட நிக்க முடியாத ஆளு. அவ்வளோ பாவியான ஆளுக்கு ஆமென் கர்த்தர் உயிரே கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர். சொல்றாரு என் ஆடுகள் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிறதுனால தான் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. இயேசுவுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கறனால தான் எங்க அப்பா நாமத்தை செய்து எனக்காக முடிப்பார். அந்த நம்பிக்கையில தான் நீங்க இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோட கர்த்தர் உங்களை கொண்டு போகுது. ஹalleluya. ஆமென். என் ஆடுகள் உங்களை மாதிரி சொல்ல மாட்டாரு. என் ஆடுகள், என் ஜனங்கள், என் பிள்ளைகள். ஆமென். ஹalleluya. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாதுங்க. போவது இல்லை அப்படிங்க. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லைன்றாங்க. ஆமென். போயிருமா, வந்துருமா, வராதா, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே கிடையாது. ஆமென். வராது, இது கிடைக்காது, இது இப்படி இருக்கு, இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, இப்படி தள்ள ஆடிக்கிட்டு இருக்கு, இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த கான்செப்ட்க்கு போவாதீங்க. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து பிசாசு. நெகட்டிவ் கொண்டுட்டு வந்து பிசாசு. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இது மாறும். ஆமென். இதை மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டி எனக்குள் இருக்கிற பெரியவன் சொல்ல. ஆமென். அதான் சொல்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் என் பிள்ளை என்ன பண்ணுவான்ட்டு. விழுந்தா நான் தூக்கி எடுப்பாங்க. பாதாளத்துல படுக்க போட்டா அங்க போயிட்டு தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துடுவாங்க. விடமாட்டேன், திருநகையில விடமாட்டேன். ஆமென். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதபடிக்கு, ஆமென், தொட முடியாதபடிக்கு, இழுத்து கொள்ள முடியாதபடிக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளைக்காக. ஹalleluya. 3 வேளை சோறு போடுறவங்க அப்பா அம்மாவே உன் மேல எவனாவது கை வச்சிட்டா வரிஞ்சு கட்டி நிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்கிறாரு. வக்கீலே இன்ஜினியர் என்னமோ பாக்குறாரு. ஆமென். உனக்காக எவ்வளவு வாதாடுறாரு உங்க அப்பா, மாம்சத்திற்குரிய அப்பா. ஆமென். உயிரை கொடுத்தவர் எவ்வளவு உரிமையா உங்ககிட்ட போராடுவார். ஹalleluya. ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொந்த குமாரன் என்று பாராமல் பார்க்க வேண்டிய. ஆமென். என் புள்ளன்னு பார்க்காம அப்படியே உலகத்துக்காக பாவத்திற்காக பலியாக தன்னை ஜீவனை ஒப்பு கொடுத்தது எப்படி? அந்த நாமத்தில் தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த வாசல் தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த ஆலயத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க தான் நீங்க வந்திருக்கீங்க. ஹalleluya. இந்த சத்தம் ஆமென் பிசாசுடைய சத்தத்தை அதட்டும். ஆமென். இந்த சத்தம் அக்கினியா மாறும். அதை சாம்பல் ஆக்கும், அதை தூள் ஆக்கும். ஆமென். சொல்றாரு பாருங்க. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆடு என்ன செய்யும்? ஆட்டை ஓட்டுற மேய்ப்பன் என்ன செய்வான்? காலையில 6 மணிக்கு வெயில் வர்றதுக்குள்ளேயே ஓட்டிட்டு போகும். மதியம் 12 மணிக்கு ஓட்டி போகணும். ஆடு ஓட்டுறோம் 12 மணிக்கு இல்லை, காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு ஓட்டிட்டு போயிடும். ஏன்னா ஆடுகளுக்கு வெயில் அடிக்கிறது. வெயில் அடிச்சுன்னா புல்லு மேயாது. அந்த அந்த ஞானம் அவங்களுக்கு. ஆமென். உலகத்துல ஆடு வளர்க்கணும் இவ்வளவு ஞானம் இருக்குன்னா உலகத்துல ரசிக்கப்பட்ட அத்தனை ஜனங்கள் நடத்துகிற தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. உனக்கு என்ன வேணும், எந்த சாப்பாடு வேணும், எந்த வீட்டுல இருக்கணும், எந்த அப்பா அம்மா உனக்கு வேணும், ஆமென், உன்னை எப்படி ரட்சிப்பு நடத்தணும், உன் கனவை எப்படி ரட்சிப்பு நடத்தணும், இவ்வளவு நாள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு உன் புள்ள இன்னும் செல்போனையை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானே, ஆமென், இன்னும் ரட்சிப்பு வரலையே. ஆண்டவரை கேள்வி கேட்காத, ஜெபம் போயிடுச்சு. ஆமென். நல்ல மேய்ப்பன். ஆமென். ஏன்னா அவைகள் எனக்கு எப்படி செல்கிறது. உன்னை கொண்டு வந்தாருல அவருக்கு பின்னாடி உன் பிள்ளையை கொண்டு வர தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் கடவுள். ஆமென்.